கதாநாயகன். நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு, பேசணும் அவசியம் இல்லை. அவருக்கு தமிழில் பேசுகிறதா, இங்கிலீஷில் பேசுகிறதா, இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசுனா தப்பாக போயிருமா, இத்தனை கொஸ்டின். தமிழர்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் எதை பேச ரசிப்போம். நாங்கள் கன்னடம் பேச ரசிப்போம், தெலுங்கு பேச ரசிப்போம், மலையாளம் பேச ரசிப்போம். எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை. தமிழர்கள் மாதிரி பெருந்தன்மையான யாருமே இல்லைங்க. இங்கே திறமை தான் முக்கியம். எங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டார் கொண்டாடிடுவோம். சரோஜாதேவி பிடிச்சி போச்சுன்னா கன்னட கிளீனாக பட்டம் வைப்போம். நாங்கள் வைப்போம், தைரியம் வைப்போம். கன்னட கிளீன்ட்டு கன்னட பைங்கில் அவரு தேவராஜ கட்ட வச்சிருக்காரு. அவங்களுடைய அந்த காலகட்டம்ல நம்ம சிம்ரன் புஷ்பனா கட்ட சொல்லுவோம். பானுமதி சரோஜாதேவினா அவரு என் பட்டம்லாம் கட்ட சொல்லுவாரு. என்னடா கன்னட பைங்கிலி. நீங்க அங்கேயே நாங்க எங்க தமிழ் பொண்ணு நடிக்க வைக்க அனுப்புறோம். நீங்க தமிழ் பைங்கில இங்க பட்டம் வைப்பீங்களா? யாராவது? நாங்க வைப்போம்யா. வைப்போம் இல்லைண்ணே? ஆமா, கன்னட கட்டளகி நாங்க நல்லா வைப்போம். சொல்றேன், நீங்க பயப்படக்கூடாது. ஹீரோ வந்து நீங்க கன்னடத்திலே பேசுறீங்க அழகா. பாருங்க, நீங்க இங்கிலீஷ் பேசும்போது இங்க யாரும் கைதட்டல, ஆனா கன்னடம் பேசும்போது அங்க எல்லாரும் கைதட்டோம். அதான் தமிழர்கள். தமிழ் பண்ணி சொல்லிட்டே போலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழ்ல இருந்துதான் உலகத்தின் முதல் மொழி தமிழ் சொல்லி கொடுத்துறாங்க. எங்களுக்கு தமிழ்ல இருந்தா தெலுங்கு போச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழ்ல இருந்தா மலையாளம் உருவானதும் சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழ்ல இருந்தா கன்னடம் உருவாச்சும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வரலாறுன்னு நாங்க நம்பிட்டு நம்புறோம். கன்னடம் வேற தமிழ் வேறனா ஓகே, எங்க ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க எங்க நம்பிக்கை சொல்றோம். கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை. யாரும் ஆர்குமெண்ட் பண்றாங்களா? யாராவது? நீங்க அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்க நம்பிக்கீங்க. எங்க நம்பிக்கை இப்படி கடவுள் ஒருத்தன் இருக்கிறாங்கிறான், ஒருத்தர் கொஸ்டின் இல்லைங்குது. அது அவங்க நம்பிக்கை. இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை. அது மாதிரி இங்க தமிழ் மண்ணுல மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். போதுமா கவிதா மேடம்? கண்டென்ட் போதுமா? அதுக்கு அவர் இருக்காரு. நான் சொல்றேன், எனக்கு வந்து தமிழே சரியா தெரியாது, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க தலைவர் இருக்காருல்ல, இயக்குனர் தலைவர், தமிழோட கன்னடம் அழகா பேசுவாங்க. உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மை இல்லையா? நான் பார்த்திருக்கேன் பெங்களூர்ல. இங்கே நான் கண்டுபிடிச்சு பார்த்தது இல்ல. ஆமா, அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டு கேட்குறான். நான் எப்படா அப்படியே கன்னட கவிதை மாதிரி வருது. அவன் டிரைவர் மேலாடுறான். அவரை விட நல்லா பேசுறாரு. கன்னடத்துல பெங்களூர்ல இருக்க டிரைவரை விட அவர் திருத்துறாரு. அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. என்னடா அது? அப்ப அந்த அளவுக்கு கத்து வச்சிருக்காரு. ஏன்னா அவரு நினைச்சிருக்காரு, இங்கேயும் இல்ல அங்கேயும் ஒரு எஜமான் எடுக்கணும், அங்கேயும் சின்ன கொண்டு எடுக்கணும்னு நினைச்சு கத்துக்கிட்டாரு நினைக்கிறேன். நீங்க அப்புறம் தனியா சொல்லுங்க. நிறைய பேசுவார். இப்ப நான் சொன்னது அழகா சுருக்கமா திருக்குறமா சொல்லிருங்க. போட்ட சொல்லிருங்க. எல்லா கேமராவும் அங்க பேன் பண்ணுங்க. சொல்லுங்க. என்ன நான் பேசிக்கிட்டு பாரு ஒரு பேசுங்க. நீ ஓகே புரியுமா? இல்ல கன்னடக்காரங்க தமிழ் நம்ம பேசினா புரியும், நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது. அது வேற விஷயம். நம்ம எல்லா மொழியும் புரியும் அவங்களுக்கு. தெலுங்கு புரியும், மலையாளம் புரியும், கன்னடா புரியும், எல்லாம் புரியும். நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது. அதான் மேட்ரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.